35 குழந்தைங்க படிக்கிற வீடு மேடம். கரண்ட் வசதி ஒன்றும் இல்லைங்க. இது வந்து போர் எல்லாம் எதுவுமே இல்லை. போர் மூலியமாக இல்லை, எல்லாமே வானம் பார்த்த பூமி தான். ಭೂಮಿ ಇಡ್ತಾ ಗೇಲಾತಿ ಒಳ್ಳೆ ಕರ ಗೇಲಾತಿ ಇರಂದು நாங்கள் இருக்கேமோ. மழை வந்து வீடு தாங்காது, ரொம்ப கஷ்டம்தான். ஆனை விறகுது, கராடி விறகுது, பீலி விறகுது, சென்னாய் விறகுது, பேலா ஐட்டா விறகுது. கோவை மாவட்டத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தூமனூர் கிராமம் உள்ளது. இங்கு வசிக்கும் அனைவரும் இருளர் இனத்தைச் சேர்ந்த ஆதிவாசிகள் ஆவார்கள். இந்த கிராமத்தில் பேருந்து வசதி கிடையாது. கோவை மாவட்டத்திலிருந்து ஆனிக்கட்டி வழித்தடத்தில் மாங்கரை செக்போஸ்ட் வரை 20 கிலோமீட்டர் பேருந்தில் செல்ல வேண்டும். மாங்கரை செக்போஸ்டில் இருந்து தூமனூர் கிராமம் வரை 10 கிலோமீட்டர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் ஜீப்பில் சென்று வர வேண்டும். மாங்கரை செக்போஸ்டில் இருந்து சேம்புக்கரை கிராமம் வரை உள்ள சாலை வனத்துறைக்கு சொந்தமானது. சேம்புக்கரையிலிருந்து தூமனூர் கிராமம் வரை 3 கிலோமீட்டர் சாலை பஞ்சாயத்து யூனியனுக்கு சேர்ந்தது. இங்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. 117 சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த ஒரு வாக்குச்சாவடியும் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் அங்குள்ள கிராம குழந்தைகள் படிக்கின்றனர். மழை காலத்தில் சேம்புக்கரையிலிருந்து காட்டுவழிச்சாலையில் 3 கிலோமீட்டர் குழந்தைகளும் ஆசிரியர்களும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் பள்ளிக்கூடத்திற்கு சென்று வருகின்றனர். தற்போது கரடிகள், யானைகள், சிறுத்தைகள் நடமாட்டம் இருக்கின்றன. இப்போது இருக்கும் சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது. அது மட்டுமின்றி அவசர சிகிச்சைக்கு மருத்துவமனை செல்ல வேண்டுமென்றால் அவர்கள் ஆனிக்கட்டி அல்லது பெரியநாயக்கன் பாளையம் வருகிற நிலைமை உள்ளது. எங்கள் ஊருக்கு வந்து கரண்ட் வசதி, ரோட்டு வசதி, மருத்துவ வசதி, இந்த வீடு கட்டி கொடுக்குறேன்னாக்கா அது வீடும் கட்டி கொடுக்கல மேடம். எல்லாமே ஒரு குறைபாடில் தான் நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மேடம். காடு மரத்தினால பயங்கர தொல்லை, அதனால் வந்து விவசாயம் பண்ண முடியல. காடு நிலமெல்லாம் அப்படியே வானம் பார்த்து மானாவாரி பூமி அப்படியே தான் மேடம் இருக்குது. எல்லாம் காட்டு மரங்களுக்கு வேண்டி பயந்து எல்லாம் விவசாயம் பண்ண முடியாமல் அப்படியே இருக்கிறோம் மேடம். யானையெல்லாம் வர்றது வழக்கம் போல் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். விவசாயம் இப்போது இந்த வருஷம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தோம். மழை இது வந்து போர் எல்லாம் எதுவுமே இல்லை. போர் மூலியமாக இல்லை, எல்லாமே வானம் பார்த்த பூமி தான். மழையை பார்த்து தான் எல்லாமே போடுவாங்க, பண்ணுவாங்க. யானை, பன்னி, காட்டெருமை இதெல்லாம் அதிகமாக வருங்க. 35 குழந்தைங்க படிக்கிற வீடு மேடம். கரண்ட் வசதி ஒன்றும் இல்லைங்க. இந்த நைட் நேரத்துலலாம் அந்த குழந்தைங்க படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 வருஷம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. இப்போ நைட் நேரத்தில் போகும்போதெல்லாம் வர்றதுக்கு யானை இதெல்லாம் ரொம்ப சிக்கலாக இருக்குங்க. மழை காலத்தில் சேத்துலலாம் வண்டி சிக்கிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. பின்ன மழை டைம்லலாம் வந்து தண்ணி அதிகமாக வருங்க. அதை தாண்டி வர்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வீட்டு ஜாமானும் தடகம் இல்லைன்னா ஆணையட்டி அங்கே போய் தான் வாங்கிட்டு வரணும். இங்கே வந்து சின்ன பெட்டி கடை மட்டும் இருக்கும். அது ஏதோ, ஆனால் இங்கே கீழே விற்கிற விலையை விட இங்கே வந்து விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் ஜீப் பிடிச்சதா, அதுக்கும் ஜீப் பிடிச்சதா போய் அந்த ஜாமானத்தை நம்ம வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு இந்த ஸ்கூல் வந்து தூமனூருக்கு போகணும், 1 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும். குழந்தைகள் வந்து ஜீப் மூலியமாக போயிட்டு வராங்க. கரண்ட்டு வசதி கொஞ்சம் இங்கே காட்டு சாலைக்கெல்லாம் எந்த வசதியும் கிடையாது. ஒரே ஒரு டேங்கு மட்டும் பஞ்சாயத்து மூலியமாக ஒரு டேங்கு கட்டி கொடுத்துறாங்க. அதில் மட்டும்தான் தண்ணி இப்போ சாப்பிட்ருக்கோம். அதுவும் வந்து ஒரு 3 வருஷம்தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி பள்ளத்தில் போய் குடத்தில் எடுத்துகிட்டு வந்து அப்போ தான் இங்கே வந்து நாங்கள் தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் இந்த டேங்கெல்லாம் வந்திருக்கு. அது மாதிரி என்னோடய தங்கச்சி கூட இங்கே ஸ்கூல் தூமனூர் நடுநிலை பள்ளியில் படிக்குது. அவங்க இதுக்கு அங்கே தூமனூரில் கரண்ட் இருக்குது. ஏன்னா அங்கே பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால அங்கே கரண்ட் போயிருக்கு. நம்ம இங்கே காட்டு சாலையில் கரண்ட் இல்லை, கரண்ட் வசதி எந்த வசதியும் இல்லை. இப்போ மழை வந்து வீடு தாங்காது, ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் மழை வந்து வீட்டிலலாம் தங்க முடியாதுங்க. மழைனா தண்ணி போகும், அதனால ரொம்ப கஷ்டம்தான். அதே இடத்துல தான் உட்கார முடியும், வேறு சைடு போக முடியாது. புதுசாக மறுபடியும் கட்டினா மட்டும்தான் வீட்டில் தங்க முடியும். கவர்மெண்ட் மட்டும் கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். 20 பக்கம் வீடு கிடைச்சா போதும். தலைமுறை இருக்கோம் மேடம். பாட்டி போட்ட காலத்துலேருந்தே இருக்கேன் மேடம். இது வந்து ஒரு தட்டைப்பயிறு, அவரை, துவரை, சோளக்காய், கேழ்வரகு, ராகி இந்த மாதிரி விவசாயம் தான் பண்ணுறோம். இந்த யானை தொந்தரவுனால எங்களால் விவசாயம் பண்ண முடியல மேடம். அதனால் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு பிடிக்கிறதுக்கு இந்த ரோட்டு வசதியும் இல்லை, ஒரு மருத்துவ வசதியும் இல்லை. எதுனாலும் அதே மாதிரி கீழே ஆணையட்டி பகுதிக்கு தான் போயாகணும். எந்த நேரம் இப்போ ஒரு பிரசவம் இருக்கிறாங்க,
ஒரு திடீர்னு ஒரு வயிறு வலி வருது, காய்ச்சல் வருது, எதுக்கும் இங்கே வந்து திடீர்னு அலர்ட் பண்ண முடியல மேடம். எதுவும் கீழேருந்து வண்டி பிடிச்சி தான் நான் கீழே தான் போகணும் மேடம். மற்றபடி ரோடு வசதியும் இந்த பக்கம் பஞ்சாயத்து கூட போட்டு கொடுக்கல. இன்னும் ஹீல்ஸ் ஏரியா மாதிரி தான் எல்லாமே, ரோடு முழு ஃபுல்லாக எல்லாமே அப்படி தான் இருக்குது. வடக்கே இந்த வழியிலே நாங்கள் நடந்து அரிசி வாங்கி ஆலமரா மடிதி அரிசி வாங்கி மூட்டை தலை மேலே வைத்து சுமந்து வந்து இங்கே இருந்தது. அப்போ வந்து ரோடு ஒரு கொஞ்சம் பண்ணியிருந்தது. அப்போ ரோடு பண்ணினதுக்கு கடைசி இது இப்போ இங்கே அரிசி வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம். ஆஸ்பத்திரி போகணும் தாக்கி கேள்தடாந்து நடந்ததே போகணும். மருத்துவ வசதி சுத்தமாக இல்லைங்க. கீழே தான் விட போகணும். அதுவும் ஜீப் அடிச்சு ஜீப்புக்கு ஒரு 800 காசு கொடுத்து, அப்போ ஹாஸ்பிட்டல் போக வரைக்கும் ஒவ்வொரு ஆள் ரொம்ப சீரியஸான உயிரோடு இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது நாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி வசதியெல்லாம் ஹாஸ்பிட்டல் வசதி இல்லைங்க மேடம். இங்கே ஒரே ஒரு ஆஸ்பத்திரி மூலியமாக ஒரு நர்ஸ் அப்படின்னா இங்கே ஒரு ஆள் போட்டிருக்காங்க. அவங்க ஏதாவது அர்ஜென்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்போ அவங்க சொல்லி சரி ஜீப் பிடிச்சி மறுபடியும் கீழே போகணும். பிரசவத்துக்கு கூட ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணால் தான் மறுபடியும் மேலே வரும். அவசரத்துக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இந்த ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஃபஸ்ட்டு கரண்ட் வரணும். கரண்ட் வந்தால் தான் வீடு கட்ட முடியும். வீடு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே ரோடு வரும். ஒரு ஊர் ஆரம்பித்தா மட்டும்தாங்க மேடம் அந்த ஊருக்கு தேவையான பொருள்கள், ரோடு, கரண்ட்டு எல்லா வசதியும் வரும்.